ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் அந்த காம்படிஷன் சேனல் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி இந்து சமய அறநிலைத்துறை தேர்வுக்கான முக்கிய குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். இது 2வது பகுதி. நாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான வெப்சைட்டு examgage.com. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான குவிஸ், அது மட்டும் இல்லாமல் ஹிந்து ரிலீஜியஸ் எக்ஸாமுக்கான குவிஸ் வேணும், ஆப் வடிவில் வேணும் அப்படின்னாக்கா அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அங்கே போய் பார்த்து அதை ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இதில் பார்க்க போகிற குறிப்புகள் எல்லாமே எக்ஸாமுக்கு ரிலேட்டடானது. முக்கியமாக நம்ம எக்ஸாமில் அதிகப்படி கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நம்ம இங்கே குறிப்புகளாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சாத்திரம். சைவ சித்தாந்த சாத்திரங்கள் மொத்தம் 14 இருக்குது. இந்த 14 சைவ சித்தாந்த சாத்திரங்களையும் மெய்கண்ட சாத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது 14 என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவுந்தியார், திருக்கலிற்றுப்பாடியார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், 20 உண்மை விளக்கம், சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவெண்பா, போற்றி பகுரடை, கொடிக்கவி, நெஞ்சுவிடு தூது, உண்மை நெறி விளக்கம், அடுத்தது சங்கற்ப நிராகரணம். இது மொத்தம் 14ஐயும் 6 பேர் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த 6 பேர் யாருனாக்கா திருவுந்தியாரை திருவையிலூர் உய்யவந்த தேவநாயனாரும், திருக்கலிற்றுப்பாடியாரை திருக்கடூர் உய்யவந்த தேவநாயனாரும், சிவஞான போதத்தை மெய்கண்ட தேவநாயனாரும், சிவஞான சித்தியார் 20 இது ரெண்டையும் அருணானந்த சிவாச்சாரியாரும், உண்மை விளக்கத்தை மணவாசம் கடந்தாரும், அடுத்தது சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவெண்பா, போற்றி பகுரடை, கொடிக்கவி, நெஞ்சு விடுத்துவது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம், இது எல்லாத்தையும் உமாபதி சிவம் ஏற்றிருக்காரு. ஸோ இந்த 14 சாத்திரங்களையும் 6 பேர் ஏற்றிருக்காங்க. புராணங்கள் மொத்தம் 18. இது என்னென்ன புராணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மம், பதுமம், வைணவம், சைவம், பாகவதம், பவிஷ்யம், நாரதீயம், மார்க்கண்டேயம், ஆக்னேயம், பிரம்ம வைவர்தம், லிங்கம், வாராகம், வாமனம், கூர்மம், மத்தியஸ்யம், காருடம், ஸ்கந்தம், பிரம்மாண்டம். இப்படி 18 புராணங்களாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பசு அல்லது ஆன்மா. ஆன்மாக்களை விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர் அப்படின்னு 3 வகையாக பிரிப்போம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆணவம் மட்டும் கொண்ட ஆன்மாக்களை விஞ்ஞான கலர் அப்படின்னும், ஆணவம் கண்வம் இது ரெண்டும் கொண்ட ஆன்மாக்கள் பிரளயா கலர் அப்படின்னும், ஆணவம் கண்வம் மாயை இது 3மே கொண்ட ஆன்மாக்களை சகலர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 அடிக்கடி தேர்வில் கேட்கப்படுற ஒரு கொஷினாக இருக்குது. ஸோ இது நல்லா பார்த்துக்கங்க. சைவ மத பிரிவுகள். சைவ மதத்தில் அகப்புற சமயங்களாக 6 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அகச்சமயங்களாகவும் 6 இருக்குது. அகப்புற சமயங்களாக பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாதம் இதெல்லாம் அகப்புற சமயங்களாக சொல்கிறாங்க. அடுத்தது அகச்சமயங்கள் பாடானவாதம், வேதவாதம், சிவசமவாதம், சிவசங்கிராந்தவாதம், ஈஸ்வர அவிகாரவாதம், சிவாத்துவிதம் அப்படின்னு 6 இருக்குது. இதை அகச்சமயங்களாக சொல்கிறாங்க. அடுத்தது சைவ பிரிவுகள். சைவ பிரிவுகள் பார்த்தீங்கன்னாக்கா சைவத்தை மொத்தம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது கானாபத்தியம், கௌமாரம், சௌரம், வைணவம், சாக்தேயம், சைவம் இப்படின்னு 6 பிரிவுகளை சைவத்தை பிரிக்கிறாங்க. இதை இதுவும் முக்கியமான ஒரு கேள்வி. தேர்வில் அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வி தான் இது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா கானாபத்தியம் அப்படின்றது கணபதி, அதாவது ஓங்கார வடிவனன், கணபதியே முழுமுதற் கடவுள் அப்படின்னு இதில் சொல்லப்படுது. அடுத்தது கௌமாரம் அப்படின்றது பேரின்ப வடிவனன், முருகனே முழுமுதற் கடவுள். இந்த கௌமாரம் முருகனை வழிபடுற ஒரு சமயமாக இருக்குது. இது பேரின்ப வடிவனா முருகனை இதில் சொல்லுது. அடுத்தது சௌரம். சௌரம் அப்படின்றது சூரியனை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்ட ஒரு சமயம். இது பேரொளி வடிவனன், இதில் சூரியன் பேரொளி வடிவனா கூறப்படுது. அடுத்தது வைணவம் அப்படின்றது விஷ்ணுவை அடிப்படையாக கொண்ட ஒரு சமயம். இது எங்கும் நிறைந்தவர் அப்படின்ற பாணியில் விஷ்ணு இதில் வணங்கப்படுறாரு. அடுத்தது சாக்தேயம் அப்படின்றது தாய் வடிவம், சக்தியே தெய்வம் அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது சைவம் அப்படின்றது சிவனை அடிப்படை கடவுளாக ஏற்றுக்கொண்ட ஒரு சமயம். இது சிவனை இதில் தந்தை வடிவமாக கூறப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குறிப்புகள்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேலும் இது மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.